ஹாய், வெல்கம். நான் தான் உங்கள் மணி தீபி ஃபேமிலி சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னா காஃபி. ஸோ நான் நேற்று ஒரு காஃபி பார் போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிநாட்டு காஃபி அங்கே ஸ்பெஷல். ஸோ அதனால் நான் வெளிநாட்டு காஃபி நல்லா லைக் பண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி என்ன காஃபியில் அது ஸ்பெஷல்னா நல்ல ஒரு புளிப்புத்தனமான ஒரு எம்மியான டேஸ்ட் அந்த காஃபியில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்ன அப்படி ஒரு காஃபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அட என்னம்மா சொல்றீங்க, இவ்வளோ டேஸ்டா ஒரு காஃபி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அட ஆமாங்க, இந்தோனேசியா அப்படிங்கிற ஒரு நாட்டில் கோபி லுவாக் அப்படிங்கிற ஒரு காஃபி கொட்டையை வச்சு எப்படி காஃபி பவுடர் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வெல்கம். இந்த காஃபி கொட்டை பார்த்தீங்கன்னா இந்த காஃபி கொட்டை செடியிலிருந்து பறிச்சு அதை ஒரு ஸ்வீட் அப்படிங்கிற ஒரு விலங்குக்கு கொடுக்குறாங்க. கொடுத்து அதை சாப்பிட வச்சு அதை சாப்பிட்டதுக்கு பிறகு அதை மலன் போக வச்சு அது மலன் போனதுக்கு அப்புறம் அந்த காஃபி கொட்டையை எடுத்து கிளீன் பண்ணிட்டு வெயில காய வைக்கிறாங்க. அதை காய வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து தான் ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த காஃபி தான் கோபி லுவாக் அப்படிங்கிற ஒரு காஃபி தான் டேஸ்டான காஃபி. அது மலன் போனதுக்கு அப்புறம் அந்த காஃபி கொட்டையை எடுத்து கிளீன் பண்ணிட்டு வெயில காய வைக்கிறாங்க. அதை காய வச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து தான் ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்றாங்க. அந்த காஃபி தான் கோபி லுவாக் அப்படிங்கிற ஒரு காஃபி தான் டேஸ்டான காஃபி. இவ்வளோ டேஸ்டான மோசமான காஃபியில் பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை போதைத்தன்மை இதில் கலந்துருக்கு. ஸோ இவ்வளோ ஒரு கொடூரமான காஃபி தான் ரொம்ப விரும்பி குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த காஃபியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபா. ஸோ நம்ம டேஸ்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ கொடூரமாக பண்ணுறாங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிடணும். நம்ம டேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு இருக்கோம். பட் அதுக்கு பின் விளைவுகள் எப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சாப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு காஃபி பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இன்னும் மோசமான உணவுகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் எங்கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மக்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஸோ எங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, வணக்கம்.